வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் மகளிர் தேர்தல் அறிக்கை. திமுகவுடைய மகளிர் தேர்தல் அறிக்கை என்னவாக இருக்கும்? திமுகல மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்ட பற்றி தான் இந்த ஒரு வீடியோல நான் இப்போ உங்களுக்காக சொல்லப் போறேன். வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ள போகலாம். 2026ல மகளிர் தேர்தல் அறிக்கை மற்றும் நலன் அதிகாரமளித்தல் பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்கள இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஸோ 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தயாரித்துள்ள மகளிர் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களை இந்த தொகுப்பு விளக்குகிறது. பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்த நேரடி பணப்பரிமாற்றம், சிறு தொழில் கடன்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரி சலுகை போன்ற திட்டங்கள் இதில் முன்மொழியப்பட்டுள்ளன. கல்வி உதவித்தொகை மற்றும் திருமண உதவித்தொகை திட்டங்கள் மூலம் வறுமையை ஒழிக்கவும், பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதிகளை உறுதி செய்யவும் இந்த அறிக்கை முன்னுரிமை வகிக்கிறது. இலவச எரிவாயு மற்றும் மானிய விலையில் மளிகை பொருட்கள் வழங்குவதன் மூலம் குடும்ப தலைவிகளின் சுமையை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பெண்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்தி அவர்களின் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதே இந்த திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியின் முதன்மை நோக்கம். என்னென்ன பெண்களுக்கு இந்த திமுக தேர்தல் வாக்குறுதிகள்ல மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குன்றது தான் இந்த ஒரு வீடியோ மூலமா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். நம்முடைய சேனல்ல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பெண்கள் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கான வாக்குறுதிகள், சமூக நலன் மற்றும் சோசியல் வெல்ஃபேர் மற்றும் எஜுகேஷன். ஓகேங்களா? மாணவர்களின் அந்த கல்வி நலன் மற்றும் திருமண உதவித்தொகை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கொண்டு வர போறாங்க. மகப்பேறு நலன், வறுமை சுழற்சியை உடைக்கவும், மாணவர்களின் படிப்பினை ஊக்குவிக்கவும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திருமண உதவித்தொகை மற்றும் மகப்பேறு நலன், திருமண உதவித்தொகை மற்றும் பெண்களுக்கு பிரத்யேகமாக மகப்பேறு காலத்தில் தொடர்ந்து வழங்கப்படும் அந்த உதவித்தொகைகள். மகளிருடைய பொருளாதார தொழில் மேம்பாடு, எக்கனாமிக் எம்பவர் இன்டர்ன்ஷிப். இதை வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் அதிகரிக்கிறாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் திறன், நவீன பொருளாதாரத்தின் அடிப்படையில் கட்டமைப்புக்கு ஏற்றவாறு அவங்களுடைய பயிற்சிகள், மகளிர் ஸ்டார்ட் அப் மற்றும் வரி சலுகைகளை கொடுக்குறாங்க. வட்டியில்லா மற்றும் மானிய கடன்கள், சுயதொழில் மூலமாக, சிறு தொழில் மூலமாக, தையல் தொழில், உணவு தொழில் மற்றும் சிறு வணிகம் செய்யும் பெண்களுக்கு இது ஏற்றவாறு இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மகளிருக்கு உரிமை தொகை மற்றும் ஒரு முறை மட்டுமே வழங்கக்கூடிய தொகைகள் அனைத்துமே டிபிடி மூலம் நேரடியாக பேங்க் டிரான்ஸ்ஃபரே பண்றோம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. பெண்கள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் அடுத்து. பிங்க் சிசிடிவி வந்து பாத்தீங்கன்னா, பிங்க் பஸ் கொடுத்த மாதிரி பிங்க் சிசிடிவி அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்க போறாங்க. பெண்களின் பாதுகாப்பு நலன் கருதி பொது இடங்கள், பெண்கள் நடமாடும் இடங்கள்ல இரவு நேர பாதுகாப்பு நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா துரிதப்படுத்தப்படும். பெண்களுக்காக பிரத்யேக சுகாதார நடவடிக்கைகள். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல டவுன் பஸ்ல மட்டும் தான் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இனி தனியார் பேருந்துகள் மற்றும் அனைத்து பேருந்துகளிலுமே இலவசமாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சமையல் மற்றும் எரிவாயு எண்ணெயில மானியம் வந்து அதிக அளவுல கொடுக்குறோம். இலவச பேருந்து பயண திட்டத்தினால பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல மாதாந்திர சேமிப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்குள்ள நடக்கிறதுனால இனி மாநிலம் முழுவதுமே இலவச பேருந்து திட்டத்தை தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இது இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசு பேருந்து மட்டும்தான் என்ற மாதிரி இப்ப தனியார் பேருந்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலவசத்தை கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. பெண்களுக்கு எது எப்படியோ இல்லையோ மாதந்தோறும் அந்த வழங்கக்கூடிய உரிமை தொகை 2000 மேல 2000 3000 வரைக்கும் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பள்ளி படிக்கும் பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டத்தையும் தொடங்கி வைக்க போறாங்க. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய அப்டேட்கள் அனைத்துமே இந்த திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.